இதோ வந்துட்டேன். என்னங்க, என்ன அப்படி பாக்குறீங்க? பார்க்கல மீனுக்குட்டி, பார்வையாலே உன்னை அப்படியே அனுபவிக்கிறேன். என்ன வெக்கமா? என்ன நடக்குதுங்க? அது ஒண்ணு இல்லடா மித்ரா குட்டி, உன் ஸ்கூல் காம்படிஷனுக்கு டிராமா போடணும்ல, அதுக்கு தான் ஒரு கான்செப்ட அப்பா அம்மா ஒத்திகை பாத்துக்கிட்டு இருந்தோம். இல்ல மீனுக்குட்டி? இதத்தான் எப்ப பார்த்தாலும் சொல்றீங்க, ஆனா டிராமா போடுறதுக்கு ஒரு ஐடியா கூட கொடுக்க மாட்டீங்க. ஐயோ ஐயோ. என்னங்க நீங்க? ஐயோ, அந்த கிளவி இல்லாத குறைய என் மக தீத்துட்டு போறா. மீனுக்குட்டி, நீ கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆயிடு. மாமா உனக்காக உள்ள காத்துக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் வந்துடு. அனு, வாங்க வாங்க வாங்கண்ணா, வாங்க உட்காருங்க. என்னம்மா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேண்ணா. அவன் எங்கம்மா? அவரு உள்ள கேஸ் விஷயமா ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. இருங்க, நான் போய் கூப்பிடுறேன். ஓகேம்மா. அனு, சாப்பிட்டியா? டேய் சுரேஷே, எப்படா வந்த? இப்பதான்டா. நீ என்னடா சமையல்கார மாதிரி ஆயிட்ட? எல்லா புருஷங்களுக்கும் வீட்டுக்கு வந்தா இதான்டா கெட்டப்பு. ஆமா ஆமா ஆமா, நீங்க அப்படியே சொல்ற வேலையை செஞ்சுட்டு தான் மறு வேலை பாப்பீங்க. சரி இருடா, நான் போய் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வந்துடுறேன். இரு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ அப்படியே இரு. அனு, நீ போய் டீ போட்டு எடுத்துட்டு வாயேன். இது எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, டீ காஃபிலாம் எதுவும் வேண்டாமா? ஆமாங்க, வீட்ல இருந்து கிளம்பும் போதுதான் சாப்பிட்டு வந்தோம். உங்க கல்யாண நாள் பார்த்து விஷ் பண்ணிட்டு வரலான்னு சொன்னாரு, அதான் கிளம்பி வந்தோம். இந்தாங்க ஸ்வீட். Thank you. Happy wedding anniversary. வெட்டிங் ஆனிவர்சரி. Thank you so much. தேங்க்ஸ்டா. ஆமா, நீ ஈவினிங்கே வரேன்னு சொன்ன. நீ வேறடா, என் பொண்ணு என்ன வெளியவே விடல. தினமும் அவ வீட்டுக்கு வந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நான் அவளை என்டர்டைன் பண்ணிட்டே இருக்கணும், இல்லனா என்ன விடவே மாட்டா. நான் அவளை தூங்க வச்சுட்டு எங்க அம்மாவை பாத்துக்க சொல்லிட்டு வர்றதுக்குள்ள இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. குழந்தைங்கனாலே அப்படிதானடா, குழந்தைங்க வீட்டுல இருந்தாலே வீடே ஒரே குதூகலமா இருக்கும். அப்படியா? அப்ப நீ ஏன் இன்னும் குழந்தை பெத்துக்காம இருக்க? எனக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு அப்புறம் கல்யாணம் பண்ண நானே குழந்தை பெத்துட்டேன். நீ என்னடானா இன்னும் குழந்தை பெத்துக்காம இருக்க? நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. காலத்திலேயே விதை போட்டாதான் தேவைக்கு பயிர் முளைக்கும்னு சொல்லுவாங்க. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. விடுமா, அவங்களுக்கு தெரியாமையா இருக்கும். மாப்பிள்ள ஏதோ பிளானோட இருப்பான். மாப்பிள்ள டேய், டைமிங் மிஸ் பண்ணா ரைமிங் வராது பாத்துக்கோ. சரி நாங்க கிளம்புறோம், வரமா? வரோம். என்ன வெங்கட், ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணுல விடு. என்னன்னு சொல்லு. நான் என்ன சொல்றது, அதான் சொல்ல வேண்டியதெல்லாம் அவன் சொல்லிட்டு போயிட்டானே. நீ இனிமே இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வீட்டுக்கு வர வைக்காத. அப்படின்னா நம்ம வீட்டுக்கு யாருமே வர மாட்டாங்க. இப்ப நீ என்னதான் சொல்ல வர வெங்கட்? நம்ம சொந்தமா வீடு கட்டுறதுக்கும் குழந்தை பெத்துக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்ல வரேன். வெங்கட், நான் ஏன் தள்ளி போடுறேன்னு உனக்கு காரணத்தை சொல்லிட்டேன். அதுவும் இல்லாம
இப்படி வாடகை வீட்ல இருந்துகிட்டு சம்பாதிக்கிறத வாடகை கொடுத்துட்டு குழந்தையோட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு என் குழந்தைய இப்படி ஒரு கஷ்டத்துல என்னால வளர்க்க முடியாது. அதனாலதான் சொந்த வீடு கட்டினாதான் குழந்தை. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? குழந்தைய பெத்து தருவியா மாட்டியா? முடியாது. சொந்த வீடு கட்டினாதான். இதுல எந்த மாற்றமும் இல்ல. ஏய், எனக்கும் ஆசைலாம் இருக்கும்ல. மத்த குழந்தைங்களை பார்க்கும்போது என் குழந்தைங்களை கொஞ்சம் எனக்கு ஆசை இருக்காதா? அத அப்படியே சேர்த்து வை, பின்னாடி யூஸ் ஆகும். இல்லனா என்ன குழந்தைய நினைச்சு கொஞ்சிக்கோ. யாரு நீ? குழந்தை குட்டி பூதண்ணி. ம், இந்த குட்டி பூதத்தை தானே நீ லவ் பண்ணி கட்டிக்கிட்ட. அதான் ஏன் லவ் பண்ணனு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ, அதுக்குள்ள சாருக்கு சலிச்சு போச்சா? போங்க, சாருக்கு எங்க வசதியோ அங்கே போங்க. வேணானு, நீ ரொம்ப தப்பா பேசுற. அப்ப சார் இவ்வளவு நேரம் எப்படி பேசிட்டு இருந்தீங்களா? நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தனா அப்புறம் என்ன 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 பண்ணுவ? இதெல்லாம் மனுஷன் பேசுவானா? அதேதான் நானும் சொல்றேன். சீக்கிரமான்னு சொன்னா இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வராம இருக்காளே. இன்னைக்கு நாம எப்படி ஆரம்பிக்கலாம்? ஒன்னும் தோண மாட்டேங்குதே. மீனுக்குட்டி, என் கையில் இருப்பதோ மல்லி, நீதான் என் மனதை தேடிய கள்ளி. இது வேணாம், வேற எப்படி போலாம்? ஏய் மீனு குட்டி, இது ஒரு மாதிரியா இருக்கு. எதுக்கு? வேற யார் ஸ்டைலும் வேணாம், நம்ம ஸ்டைலே போயிடுவோம். அதான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆயிடுச்சு. டின் 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 டின். என்னங்க மித்ரா எங்க? மித்ரா நம்ம ரூம்ல ஏசி வேலை செய்யலன்னு போய் சொல்லி சிவா ரூம்ல போய் படுக்க வச்சிட்டேன். அப்பதானே நம்ம கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஃப்ரீயா இருக்க முடியும். இப்படியே வெக்கப்பட்டு தான் என்ன விழ வச்சுட்ட. ஆனா நீ அந்த பக்கம் வெக்கப்படுறது எனக்கு இந்த பக்கம் அப்படியே கண்ணாடி மாதிரி தெரியுது. நிஜமாவா சொல்றீங்க? ஆமாடி செல்லம், நிஜமா தான் சொல்றேன். யாருன்னு பாரு. நீங்க போய் பாருங்க. மித்ரா குட்டி, என்னடா செல்லம்? அம்மா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பால் குடிப்பீங்கல்ல, அது எங்கம்மா? ஓ சாரிடா செல்லம், மறந்துட்டேன். இதோ இப்ப கொண்டு வந்துடுறேன். நம்ம ரூம் தான். என்னமா? ரூம்ல ஏசி வேலை செய்யலன்னு சொன்னீங்க, இப்ப ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாலே. இப்ப எப்படி சமாளிக்கிறது? ஆமா, அதுடா செல்லம், அது வந்து அந்த ஏசில அந்த ஏசி அந்த ஏசி அப்பப்போ வந்து போகுதுடா. வந்து போகுது. வந்து போறதுக்கு அது என்ன லூசாப்பா? என்ன இவ அப்படியே பாட்டி மாதிரியே பேசுறா? ஆமா, அப்படியே அந்த கிளவி மாதிரியே தான் இருக்கா. ஆஹா. ஏசி இப்போ ஒர்க் ஆகுது. என்ன மித்ரா குட்டி, பால் குடி. குடி 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 குடிச்சிரு. மிச்சம் வைக்காம குடிச்சிடணும். குடி குடி குடி.
ம் ஆ, ம். ம். ஆ. சரி நான் போய் பெரியப்பா ரூம்லயே படுத்து தூங்குறேன். ம் சரி. மீனுக்குட்டி நம்ம மித்ரா குட்டி வர வர நம்ம பாட்டி மாதிரியே பண்றால. கிளவி இல்லாத குறைய தீக்க எல்லா சீன்லயும் அவளை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா நம்மளே டிஸ்டர்ப் பண்றா. ஏங்க அவ சின்ன குழந்தைங்க, அவளுக்கு என்ன தெரியும்? அதுவும் இல்லாம இந்த வீட்ல இருக்கிற ஒரே குழந்தை அவ மட்டும் தானே. அவளுக்கு நம்மள விட்டா வேற யாரு கூட விளையாட இருக்கா? அதுக்குதான் மீனுக்குட்டி சொல்றேன். ஆ. அவ கூட விளையாடுறதுக்கு ஒரு தம்பி பாப்பாவை கொடுத்துருவோன்னு சொல்றேன். என்ன சொல்ற? ம் ஆ? ம் ஐயோ. ஏங்க கிச்சன்ல இருந்து தான் சத்தம் வந்துச்சு. ஆ, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஐயோ இருங்க, பால் வெளியில வச்சுட்டு ஐயோ, வந்துட்டேங்க. நான் போய் மீனுக்குட்டி. பார்த்துட்டு வரேன் இருங்க. ஐயோ ச்சே. ஐயோ இந்த பூனை தொலை தாங்க முடியலங்க. ச்சே. அந்த பூனையை நாளைக்கே கண்டுபிடிச்சு கொன்னுறேன். பாப்பா. ஏங்க எங்க போறது இப்ப? இருங்க நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். கிளீனா? ஏங்க இப்ப விட்ட காலையில க்ளீன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாயிடுங்க. இப்பே பண்ணிடுறேன். பரவாயில்ல மீனுக்குட்டி, இது அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம் வா. என்னங்க இருங்க, நான் க்ளீன் பண்ணிட்டு உடனே வந்துடுறேங்க. உனக்கு என்ன இப்ப இதை க்ளீன் தானே பண்ணும். நான் இப்ப எப்படி பண்றேன் பாரு. இருங்க இத நானே இப்ப க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க போங்க போங்க. இல்ல அட அது போங்க நான் போகணுமா? போங்க வந்துடுறேன். அப்பா ம். ஆ? மீனுக்குட்டி வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆ? 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 ம் ஐயோ என்னாச்சு? அது காலையில குருமாவுக்கு சென்னாவை ஊற வைக்க மறந்துட்டேங்க. நான் போய் ஊற வச்சுட்டு வந்து. ஏய், என்ன மீனுக்குட்டி, நானே இங்க காஞ்சு போயிருக்கிறேன். நீ சென்னா ஊற வைக்க போறேன்னு சொல்ற? இங்க பாரு, நாளைக்கு நமக்கு சென்னாவே வேண்டாம், சட்னி அரைச்சுக்கலாம். ஆ? ஆ யார் என்ன கேட்டாலும் நான் பாத்துக்கிறேன். ம் ம்? ம். ஏன் மீனுக்குட்டி, ம் இந்த ரொமான்ஸ் எல்லாம் இங்க பண்ண வேணாம். அங்க போயிடலாம். ம் ம். வா 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 வா. உட்காரு. வீட்டுக்குள்ள நான் ரொமான்ஸ் பண்றதுக்கு எவ்வளவோ பாடுபட வேண்டியது இருக்கு. ஆ யாராவது வந்து அடுத்து கதவை தட்டுறதுக்குள்ள நாம ஆரம்பிச்சு பைபாஸ்ல போயிடுவோம். தள்ளி உட்கார், தள்ளி உட்கார். ஆ. மீனுக்குட்டி, ம் நாம இப்போ ஆரம்பிச்சிடலாமா? ம் ம், ம் ரெடியா? ம் ம். ஆ? ம் ஆ. ம் எஸ் எஸ் எஸ். ஒருவேளை தூங்கியிருப்பாங்களோ? மீனுக்குட்டி. ஏய், வேற ஏதாவது மறந்து வச்சுட்டு வந்துட்டியா? இல்லங்க, அப்புறம் யாரடி கதவை தட்டுறது? எனக்கு எப்படிங்க தெரியும்? போய் பார்க்கணுமா? ஷோ ப்ளீஸுங்க போய் பாருங்க போங்க. ஆ. யாருன்னு பாருங்க போங்க. யார் இது? ஷோ சாரி மீனாட்சி, டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரி வேற கேக்குறான். டே சுந்தர், ஒரு அர்ஜென்ட் மீட்டிங், வா போலாம். இந்த நேரத்துல ஏன் ஆபீஸ் போற?
டேய் மீட்டிங் ஆஃபீஸில் இல்லைடா ஜூம் காலில். ஜூம் காலில் தானே, அதுக்கு எதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேட்குற? போய் அட்டன் பண்ணு. வா மீனாட்சி. டேய் ஆ மீட்டிங் உனக்கு எனக்கும் சேர்த்து தான். வா போலாம். ஆ, என்னது எனக்கும் சேர்த்தா? நான்லாம் வரமாட்டேன், போடா. டேய் சுந்தர், நீ இந்த கம்பெனியோட சிஇஓடா. நீ இல்லாம இந்த மீட்டிங் நடக்கவே கூடாது. நீ ஒழுங்கா வா. ப்ரோ நான் சொன்னா கேளு ப்ரோ. மீட்டிங்ல நீயே பேசி முடிச்சுக்கோ ப்ரோ. நாளை இப்போ வர முடியாது ப்ரோ. வா மீனாட்சி. டேய் நீ இல்லாம எப்படிடா? ஏங்க அவர்தான் ஏதோ முக்கியமான மீட்டிங்னு சொல்றாருல, போயிட்டு வந்துருங்க. ம் ம் வா. மீனுக்குட்டி, ஆ. நான் சீக்கிரம் வந்துடுவேன். நீ தூங்கிடக்கூடாது, சரியா? முடிச்சிட்டே இரு. கைய விடுங்க, நீங்க மட்டும் போங்க. போங்க. சீக்கிரம் வந்துடுறேன். டேய் வாடா உட்கார். ஹாய் தம்பி பாஸ், எப்படி இருக்கீங்க? இன்னும் தூங்கலையா? ரொம்ப பிஸ்கா இருக்கீங்க. ப்ரோ இவன் கூடயா ஜூம் கால் மீட்டிங்? ஹாய் தம்பி பாஸ், சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ், உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஒன்னு டேய் சிவா, இவன் கூட பேசுறதுக்கு இந்த ராத்திரில என்ன எழுப்பி கூட்டு வந்தியா? இவன்லாம் கிளம்பி வாடான்னு சொன்னா உடனே வந்து நிக்க போறான். இவன் கூடலாம் போய் மீட்டிங் போட்டுக்கிட்டு. தம்பி பாஸ், அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்க. அம்பானி கூட இப்ப ஆன்லைன்ல தான் ஆபீஸ் நடத்திட்டு இருக்காப்ல. நாம அந்த அளவுக்கு முன்னேறணும்னா நாமளும் அந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணணும் தம்பி பாஸ். டேய் சுந்தர், அவன் ஏதோ முக்கியமான மீட்டிங், நம்ம ப்ராடக்ட் விஷயமா புதுசா ஏதோ அனலைஸ் பண்ணி வச்சிருக்கானா. அது என்னன்னு தான் கேட்போமேடா. ம் ரன்பீர், நீ சொல்லு, என்ன அனலைஸ் பண்ணிருக்க? இதுல கார்னர் ஸ்டோன் அதான் முக்கியமான விஷயம். கார்னர் ஸ்டோனா? நேர்ல வாடா, ஓ ஸ்டோனை நான் எடுக்கிறேன். இவன் ரொம்ப அழகுறானே, இவன் எப்படி ஆஃப் பண்றது? ஐடியா வந்துருச்சு. கார்னர் ஸ்டோன் அப்படின்னா பிலீவ் த கேரக்டர் லீவ்ஸ் பை. யாரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா? தம்பி பாஸ் மெசேஜ் பண்ணியிருக்காரு. டேய் கரிச்சட்டி மண்டையா, ஆ, ஒழுங்கா மீட்டிங்கை இப்பவே க்ளோஸ் பண்ண. ஆ, இல்ல நாளைக்கு நீ க்ளோஸ் ஆயிடுவ. ஆ, ஆ, உன்னை சும்மா கொல்ல மாட்டேன், சித்திரவதை பண்ணி கொல்லுவேன். ஆ, ஆ, சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஆ. என்ன பண்றது இப்ப? எப்படி மீட்டிங்கை க்ளோஸ் பண்றது? பாஸ், நாம இதோட மீட்டிங்கை முடிச்சுக்கலாம் பாஸ். மீதி விஷயத்த நாம நாளைக்கு ஆபீஸ்ல பேசலாம் பாஸ். டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், தூக்கம் வேற வருது. ஓகேவா பாஸ்? ஓகே ரன்பீர், நாளைக்கு ஆஃபீஸில் பார்க்கலாம். பாய். பாய் தம்பி பாஸ். பாய் பாஸ். டேய் இவன் எப்போ போனா? ஐயா ஜிஜி ஜிஜி. மீனுக்குட்டி தூங்கியிருக்க மாட்டா, தூங்குற மாதிரி நடிப்பா. மீனுக்குட்டி என்ன நிஜமாவே தூங்கிட்டாளா? மீனுக்குட்டி ம் எந்திரி மீனுக்குட்டி. என்னங்க, ஆ, சாம்பார்ல உப்பு பத்தலைங்க, கொஞ்சம் உப்பு போட்டு அதை நல்லா கிண்டி விட்டுருங்க. சாம்பார்ல நீ உப்பு போட சொல்லடி, என் ஆசையில ஆறலாரி மண்ணலி போட சொல்றியடி. ஆசையோட வந்த என்ன இப்படி அப்செட் பண்ணிட்டேடி. இன்னைக்கு என்னங்க, ஆ மறக்காம கதவை தாப்பால் போட்டு படுங்க. இனிமே இந்த கதவை தாப்பா போட்டா என்ன, போடலன்னா என்ன? இவ கூட ஒரு செல்ஃபியாவது எடுத்துட்டு படுப்போம்.
ஃபீலிங் சேட். ம்